ஹலோ என்னடா அருணண்ணே மாதிரி சொல்லுபடி கேக்குதுலடா. டேடா தம்பி, டே தம்பி, டே பப்புனே, ஏ தண்டராசே, டேய் கொடுத்து வச்சோண்டா நீ. செம்மடா சாகலம்டா அவளுக்கு. ப்ரோ அழகிடா, வட்ட முகம், வானவில் போன்ற பருவங்கள், கெண்டை மீன் போன்ற கண்கள், கோவை பழம் போன்ற உதடுகள், முத்துக்கள் போன்ற பற்கள், செம்புக்கு இருக்கும் பாரு அது மாதிரி கழுத்து, சிறுத்த இடை, பெருத்த சகனம்டா. சகனம்னா குண்டின்னு அர்த்தம்டா. குண்டி ஒருத்தல கட்டினோம்னா குடும்பத்துக்காக அதுக்குன்னு குண்டியே இல்லாதவளை கட்டிக்கிட்டு ஏதாவது பைப்பாறு சுருட்டில் வச்சுக்கிட்டு தேய்க்க முடியும். சரிப்பா, சரி சார், அவரை அதை சொல்லப்பா. இந்த பிள்ளைகிட்ட ரொம்ப டிசிப்ளின் நடந்துக்கங்க. இந்த பிள்ளைகிட்ட ஒழுக்கமா நடந்துக்கிற சொல்றாங்க ஐயா. விடவே மாட்டேன், இவளை விடவே மாட்டேன். என்னைக்கு விடவே மாட்டீங்க? தெளிவா தானே சொல்றேன். நல்லா இருக்கியா? பாக்கும்போது எப்படி தெரியுது? வாங்க. ஆளு பலுக்கா இருக்க. டேய் சூர்யா, இன்னும் தெரிஞ்சலையே. ஐயோ, என்ன ஆளாளுக்கு இறங்கி இப்படி தெரியுறீங்க? என்னை மாரி டிசிப்ளினா இருக்க மாட்டேங்கிறாங்களே. வாங்கடா, நீ வாங்கடா. இந்த கார்த்திகை மாதத்துல ஒத்த பொட்ட நாய்க்கு 7 நாய் தெரியும் பாரு. அது மாதிரி 5 நாய் நாயாவே இருந்துட்டு போறேன், கொஞ்சம் விட்டுட்டு விளைவிக்க. ஆனா நாய்கிட்ட ஒரு தன்மை இருக்கு தெரியுமா? இங்க கிட்ட சொல்லுங்க. ஒரு வீட்டுல ஒரு பொட்ட நாய் வளர்த்தோம்னா காவலுக்கு நாய் வளர்க்க தேவையில்லை. ஊர்ல இருக்கிற 10 நாய் இந்த பொட்ட நாய்கிட்ட தான் வந்து படுத்து கிடக்கும். ஆனா ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. பாத்திருக்கியா? ஒரு நாய் 6 மாசமா கொலை பட்டினியா கிடக்கும். அப்படி நாக்கு 1.5 முழத்துல தள்ளிக்கிட்டு சீத்து அழைச்சிக்கிட்டு இருக்கான். எதுக்கு மாமா? இன்னும் சில நாய் சிங்க மாதிரி போல்டா இருக்கான். இன்னும் சில நாய் விசிக்கி நொண்டிக்கிட்டு ஒரு நாய் வரும். நம்ம எல்லாமே நினைப்பான் இந்த சிங்க மாதிரி போல்டா இருக்கிற நாய் சோழியை முடிக்க போகுதுன்னு. இந்த விசிக்கி வந்த நாயை பூரா அதட்டி எல்லா நாயும் பத்தேன். கடைசியில சோழியை முடிக்க போற நாய் எந்த நாய் முடிக்குன்னு கேடு. இந்த நொண்டி விசிக்கி வந்துக்கிட்டு பாரு. அதுக்குன்னு நொண்ட ஆரம்பிச்சிட்டான்டா. என்ன வேணாலும் பண்ணுவாங்க உடைய அம்மா. நாடகத்தையும் நடந்துச்சு. இடையில அப்பப்போ கேப் விழுந்துட்டு போகுது. அந்த கேப் விழுகவே எனக்கு எப்படி தெரியுது பாக்க? ஆளு பழுக்கா இருக்கும், குண்டிய தூக்குறியாக்க. ஏன் இருக்குது உனக்கு தூக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன நீ பொம்பளை? நீ என்ன பெரிய ஆம்பளை? ஆட்ற நீ என்ன அடக்குற? அப்படி கிடையாது. பெண்ணுக்கு அடக்க முதல்ல வாக்கியம். முத நீங்க ஆம்பளை அடக்க ஒடுக்கமா இருங்க, நாங்க அடக்க ஒடுக்கமா தான் இருக்கோம். என்ன அடக்க ஒடுக்கம் இல்லாம அம்மன குண்டியா உன்ட காட்டிக்கிட்டு இருந்தே. எங்க வர்க்கத்துல எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து உங்க வர்க்கத்துல என்னன்னு பேசிட்டே இருக்கு. நீ பெண்ணு என்ன அழகு மாதிரி அப்படியே பெரிய ஏ பொம்பளை அழகுதான். யாரையா இல்லன்னா நீ பெண்ணு அழகா கூட இருக்கு. நாங்க இங்க உட்கார்ந்திருக்கோம் பாரு ஆம்பளை. சரி, நாங்க இந்த கூட்டத்துல பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல்ல, உன் தாய்மார்கள் எவ்வளவு பெரிய அழகியா கூட இருக்கட்டும், இல்ல ரதியா கூட இருக்கட்டும், இங்க உட்கார்ந்திருக்கோம் பாரு. நாங்க ஆம்பளை, நாங்க வார்த்தை சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா, இந்த பொம்பளை சூப்பரா இருக்கடா. இந்த உலகத்துல ஆம்பளை இல்லனா பெண் இல்ல, பொம்பளை இல்லனா ஆம்பளை இல்ல. யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். நீங்க இல்லனா நாங்க இல்ல, நாங்க இல்லனா நீங்க இல்ல. இந்த உலகத்துல நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்ன? எங்கயாவது பெட்டக்கோழி கூவி பொழுது முடிஞ்சத கேள்விப்பட்டிருக்கியா? அடி சண்டாளி மகள ஆம்ப சேவ நாங்க கூவனா தாண்டி பொழுது எப்படி கை தட்டலாம்? பேசு. என்ன சேவ கூவி? சேவ கோழி கூவுதுன்னு சொல்றாங்க, சேவல் கூவுதுன்னு சொல்றாங்க. கோழி கூவுதுன்னு தானே சொல்றாங்க. ஏய் பேர் நாங்க உழைக்கிற என்னத்த தான் நீங்க உழைச்சாலும் பேர் எங்களுக்கு தான். அத போல தெரிஞ்சுங்க. உழைக்கிறது பூரா நாங்க, ஆனா பேர் வாங்குற பூரா நீங்க. உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். என்னது? இப்போ ஒரு தாய் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்காங்க. சரி, ஒரு பிள்ளைய வளர்க்கறாங்க. ஆம்பளை வம்பாடு வட்டு சம்பாரிச்சு போடுவேன். சரி, பொண்டாட்டி கிட்ட வெஞ்சனத்துக்கு ஒரு 500 ரூபாய் கொடுப்பேன். அந்த பொண்டாட்டி என்ன பண்ணுவா? 100 ரூபாய்க்கு குழம்பு வச்சுட்டு 400 ரூபாய் ஆட்டை போட்டு வச்சுக்குவா. ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு ஸ்கூல் பீஸ், இல்லைன்னா இந்த வேன்ல போறதுக்கு பீஸ், இல்லைன்னா நோட்டு புத்தகம் வாங்க கொடுக்க போகும்போது சொல்லுவா. ஒரு சில பெண்ணு சொல்லுவா, இந்த உனக்கு நான் தான் காசு கொடுத்தேன், நப்பனா கொடுத்தேன். இவங்க வெஞ்சனத்துக்கு கொடுத்த 500 ரூபாயில 100 ரூபாய் வச்சு விட்டு 400 ரூபாய் ஆட்டே போட்டு. ஏய் சாமர்த்தியம் எங்களுக்கு தான். என்னடி சாமர்த்தியம்? நீங்க எவ்வளவுதான் சமைச்சு கொண்டாந்து சம்பாரிச்சு கொண்டு கொடுத்தா அத பத்திரமா வச்சுக்கிறது எங்க கையில இருக்கு. நீங்க பெரிய ஐசிஐசி பேங்க், நீங்க பத்திரமா அப்படியே ட்ரிங்க் பட்டில பூட்டி இது குடிகாரன கல்யாணம் பண்ண அந்த காசு இருக்க மாட்டேங்குது. அடிவாடி இப்ப நீ பீத்தச்சிருக்கி நீ பூரா ஆண்ட்ராய்டு மொபைல வச்சுக்கிட்டு மீஷோ, பிளிப்கார்ட், அமேசான் பூளுன்னு தடவி இருக்கிற சாமான பூரா வாங்கி கவட்டுக்குள்ள குதிக்கிற. அதுக்குள்ளே நாங்க சேப்டிக் பண்ணி வச்சிருக்கோம் லாக்கர். எங்க பூட்டை உடைக்க முடியாது, எங்க பூட்டு திண்டுக்கல் பூட்டு அப்படின்ற. இதெல்லாம் எங்களுக்காகவா பண்றோம்? உங்களுக்காக தான் பண்றோம். எங்களுக்கு என்ன நம்ம புருஷன் நல்லா இருக்கணும்ங்கறதுக்காகவே தான். யார் சொன்னா? நீங்க நானே வெளியில போறோம், இங்க பாருங்க பொண்டாட்டி எப்படி வச்சிருக்கான், அந்த பேர் வாங்குறதுக்காக தான் நாங்க பண்றோம். யாரு? நான் சொல்றேன். அடியே பெண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன? ஒரு விஷயம் இருக்கு. என்ன? தன்னை என்னைக்குமே யாரும் 4 பேர் பார்த்து நம்மள பெருமைப்படுத்தியே சொல்லணும், அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும், பீத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கீழ்த்தனமான ஒரு மனப்பான்மை. ஆம்பளை அப்படி கிடையாது. டேய்
நீ சொல்றீல சரியான பெண்ணு அழகுன்னு சொல்றீல, நான் ஆம்பளை அழகுன்னு நிரூபிக்கவா? நான் வேணா பொம்பளை அழகு நிரூபிக்கவா? நீ ஆஃப்டர் ஆல் பெண் எப்படி அழகு? எப்படி அழகு? பியூட்டி பார்லருக்கு போய் ஐப்ரோவை சரி பண்ணி பேரல் எடுத்து முட்டப்பா பூசினா தாண்டி நீ அழகு. ஆம்பளை நாங்க அப்படி கிடையாது. விறுவிறுன்னு போய் குளத்துல குளிச்சுப்புட்டு ஒரு வெள்ளை வட்டி வெள்ளை சட்டை கட்டி இந்த கோயில்ல கை நிறைய திருநீர் எடுத்து நெத்து நிறைய பட்டைய பட்டம் வச்சுக்க மாப்பிள்ளை சோக்கா நிப்பான். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் வர்க்கம் பூரா அழகு. சொல்லுங்க. நான் சொல்றேன் பொம்பளை தான் அழகுங்க. இல்ல, உனக்கு நிரூபிக்கிறேன். என்ன? காளமாடு அழகா இருக்குமா பசுமாடு அழகா இருக்குமா? காளமாடு தான் அழகா இருக்கும். காளமாடு தான் அழகா இருக்கு. அதுல மஞ்சள் மாடை பாத்திருக்கியா? தும்முளு இத்த தண்டி துமுக்கு 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 தும் மண்டைய பொளக்க முண்டமா இருக்காடா. முண்டமா இருக்கானா என்ன அர்த்தம்? ஐயோ 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 பொறுமை சாமி பொறுமை. மூஞ்சிய பார்த்து பேசுங்க. எங்கே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீர் கடுப்பு வந்துருச்சுடா. ஹலோ. ஆண்சிங்க அழகா இருக்குமா பெண்சிங்க அழகா இருக்குமா? ஆண்சிங்க தான் அழகா. ஆண்சிங்கத்துக்கு தான் பெரடி மசுறு முசுமுசுன்னு இருக்கு. ஆண்மையில அழகா இருக்குமா பெண்மையில அழகா? ஆண்மையில தான் அழகா இருக்கு. ஆண்மையிலுக்கு தான் தோகத்தை தண்டியா இருக்கு. பெண்மையிலுக்கு குண்டில வால் இத்தினி கூண்டு மொட்டு டிண்டி தான் இருக்கு. சேவை அழகா இருக்குமா கோழி அழகா இருக்குமா? சேவை தாண்டி அழகா இருக்கு. இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி பூரா அழகா இருக்கும் போது ஏன்டி பீத்தச்சிருக்கு நீ என்னடி எரிய அழகுன்னு பீத்திக்கிற? அடிக்கலாம் கையில் அடிக்கலாம். நீ என்ன புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? மிருகங்கள் தானே அழகா இருக்கு. உலக அழகி ஐஸ்வர்யா பட்டம் வாங்குனது யாரியா? பொம்பளை நாங்க தானே. ஆம்பளை நீங்களா வாங்கிருக்கீங்க? பெண்களுக்கு மட்டும் நீ அழகி போட்டு வைக்கிற நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையாது. ஆம்பளைக்கு ஆணவகம் போட்டி வைப்பான் பாத்திருக்கியா? என்னன்னு? ஒக்க மக்கள செஸ்ட் இப்படி புடுத்தா இப்படி பந்துருண்ட மாதிரி இருக்கும். வயித்துல 6 பேக் 6 கிடக்கும். கட்டிங்கா. இந்த தொட மட்டும் அப்படியே கரியா சாட்டையா பிரியும். பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். சேனை மட்டும் உள்ள போய் கிடக்கும். என்னது? அது மட்டும் ஏன்னா எல்லா உடல் உறுப்புக்கும் எக்ஸர்சைஸ் பண்றேன். அதுக்கு பண்ண மாட்டேன். அப்படிதான். அப்படினா அதுக்கு பண்றதுக்கு மிஷின் கண்டுபிடிக்கல. என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு புரியாம நானும் ஊடு மண்டையாடிட்டு இருக்கேன். நீ என்னைக்குமே புழு மண்டையாட்டுறவதே. எனக்கு தெரியும். உனக்கு புரியுற மாதிரி இப்படி எவ்வளவு அழகா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடே அப்பா இவங்க பெரிய அப்படியே செந்தமிழ்ல புலமை பித்தன் மாதிரி இப்படி பொளந்து. ஆமா நீங்க அப்படியே எடுத்து ஒவ்வொன்னியா செப்புறிய. நான் அப்படியே ஹிந்தில கோத்தா ஹம்மா பியார் करता है कुछ कुछ वाता है ன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ பேசுறியா? டேய் தம்பி மாப்ள. டேய் இந்த புள்ள உதட பறறா. என்ன மாமா? ஆரஞ்சு சொல பாத்திருக்கியா? சின்ன இதழ்கள் அந்த சொல மாதிரி இருக்குடா. சப்பலாம் காத பொற்சிலை. டேய் தொடாதடா. டேய் தொடாச்சி. நான் அதனக்க மாட்டேன். இந்த புள்ள விட்டு மேர்வே. டேய் இந்த வரு. டேய் இந்த புள்ள விட்டு வேர்வை தனியே இப்படி நிக்குதுனா இந்த புள்ள விட்டு போடா வா கரகம் போடா. என்னைய சும்மா இருக்கறனே என்னைய. டேய் நல்லா இருந்த உன்னை யார் கொடுத்தது? என்ன பேசுற? ஏய் வந்தது வராம நான் எதுவும் நீ பேசுறேனா? நீ பேசு. நான் சொல்றேன். நீ தானே அழகா இருக்க நல்லா இருக்க மூக்கு நல்லா இருக்க வாய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த உன்னை கைய பிடிச்சிருந்தனா? இல்ல கட்டி பிடிச்சனா? இல்ல ஓட்ட கோமட பேசனா? இல்ல ஏதாவது இடிச்சனா? உன்னை வர்ணிச்சது நீ தப்புன்றியாக்க? எதுக்கு வர்ணிக்கிற? நீ எனக்கு மாமனா மச்சுனா நான் யார் நீ முத? சொந்தமா சுருட்டா தூக்கி போட்டு மேட்ச் பண்ணி பாத்துக்கோ. இந்த புள்ள சொல்லுது ஒண்ணு நீ எனக்கு புருஷனா இருக்கணும் இல்லனா கள்ள புருஷனா இருக்கணும். கள்ள புருஷனா? ஏய் ஒண்ணு லவ்வரா இருக்கணும் இல்ல புருஷனா இருக்கணும். எதுக்கு கள்ள புருஷன் சொல்ற? கள்ள புருஷனா இருக்கணும் இல்ல லவ்வரா இருக்கணும் இல்ல புருஷனா இருக்கணும். எதுமே இல்லாத நீ என்ன எதுக்கு வர்ணிக்கணும்? இந்த டவர் போட்டுக்காரு பாரு. டவர் போட்டுருக்காங்களா? மைச்சிட்டுக்காரு. அந்த டவர் போட்டுக்காரா? எங்க போட்டுருக்காரு? இந்த டவர் தெரியுதா இல்லையா? அடி கட் அவுட் பெரிய டவர். எனக்கு தெரியல. இந்த பிள்ளைக்கு டவர்னா என்னன்னு தெரியல. ஏய் இந்த பிள்ளை அப்படி சொல்லியா? செட்டிங்ஸ். ஏய் அதுக்கு பேரு டவர். அந்த அண்ணன்ட்ட கேட்டு பாரு. அண்ணே இதுக்கு பேர் என்ன? ஆர்ச் தானே நீ சொல்லுவோ நம்மலாம். அது டவர் தானே? இந்த பிள்ளை டவர்னு சொன்ன உடனே பிஎஸ்என்எல் டவர், வோடாஃபோன் டவர், டொக்கமோ டவர். ஏய் நாங்களா அத தான் டவர்னு பண்ணி வேற எதையாவது பார்த்து டவர்னு சொன்னீனா? ஏய் அது டவர்னு தான் சொல்லுவாங்க. தண்டை இல்லாம ஆக்கி போடுவேன். நீ அந்த தண்டை சோலி வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க. பாரு அந்த டவர்ல எப்படி இருக்கு? நல்ல பளபளன்னு ஒவ்வொரு கலரா இருக்குது. சாமி நல்லா போடுறா. இங்க உள்ள ஆளுங்க பூரா பார்த்தவ சொல்லுவாங்க. மைண்ட் செட் கொளுத்தி எடுத்துட்டாங்க. டவர் எப்படி போடுறான் பாருங்க. எவ்வளவு பளிச்சுன்னு ஒவ்வொரு கலரா. அந்த பாரு சிங்கம் தெரியுது. ஏய் திருவள்ளூர் சிலை எப்படி 133 அடியில இருக்கா அதே மாதிரி இருக்கியா? ஆமா. இவ்வளவு உயரம் சூப்பரா இருக்கியா? அப்ப இங்க உள்ள ஊரா ரசிக்கலாம். ஆனா அந்த டவரை மட்டும் சேதப்படுத்த கூடாது. அது தப்பு. இப்ப உன்னை நான் ரசிக்கிறேன்னு சொல்றேனே, நான் கண்ணால உன்னை பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு வந்து உன்னோட அனுமதி தேவையில்லை. உன்னை இப்படி நோண்ட கூடாது. அங்க சீரியல் பல்பெல்லாம் போட்டுருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சீரியல் பல்பெல்லாம் போட்டுருக்காங்க. அத பார்த்து ரசிக்கலாம்னு சொன்னீங்களே. உங்கள மாதிரி ஆம்பளை தண்ணி அடிச்சு போட்டு அத தூக்கி போட்டு நொறுக்குறவங்க எம்பட்டு பேர் இருக்காங்க. அப்ப மைசூர்கார பாவம் தானே. நொறுக்குறவே அப்ப கட்டிட்டு பீய கொடுத்துட்டு மாடி வாங்குவாங்க. ஊராட்ட பொருள் தானே. ஊராட்ட பொருள ஒரு பச்சை புள்ளன் கூட பார்க்காம கெடுக்குறீங்களே. சோத்துங்க சோத்து பீய திங்கறீங்களா நீங்க? உன்னை நல்லா கேளுமா. ஏய் உன்னை நான் எதுவும் நோண்டறேனா? இல்ல உன்னை ஏதாவது தொட்டனா? நீ வேணா பண்ணுவியா? கைய பிடிச்சனா? நீ பண்ணுவியா? இல்ல மவுத் ட்ரிக்ஸ் அடிச்சனா? நீ குடுப்பியா? என்ன குடுப்பியா பாரு. என்ன கோமா பேசிட்டு அப்படியே தர்க்கா இருக்கு. ஒரே ஒரு தடவை
பின்னாடி வராதுமா சேம்ஸ் பாண்ட் படம் பாத்தியா 007 போடா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவர்ட்ட பேசாத குண்டியை கட்டாதடி மேற்கொண்டு குச்சி எடுத்து குத்திடுவார் அவன் இவர் குச்சி எடுத்து கொடுத்துறாது கம்பியை விடுறான் உள்ள எல்லாம் ஒரு மார்க்கமா தெரியுறீங்க தம்பி நான் ரொம்ப டிசிப்ளினா என் பொருள் எல்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ள கொண்டு போறக்குள்ள போதும் இளந்தாரி பையல போட்டு அப்படித்தாண்டா மார்க்கமா இருப்பாங்க பாரு சேம்ஸ் பாண்ட் படம் பாத்திருக்கியா நான் பார்த்தல 007 சேம்ஸ் பாண்ட் எப்படி not 7 அடிச்சான்னு வச்சுக்க மவுத்துக்கு 1/2 மணி நேரம் நம்மளுக்கு 3/4 மணி நேரம் நான் நம்ப மாட்டேன் நிரூபிச்சு காட்டு அதுக்கு நீங்க மெர்க்குரி பல்ப போட்டுக்கலாம் நிரூபிக்க முடியாது ஏய் நீ விட்டா லைட்ல ஆஃப் பண்ண சொல்ல போடுங்க போயா ஏய் இங்க வா உனக்கு சொத்து தரறா இல்ல வாக்கே தரல இல்ல குடுக்கறவங்களா இல்ல வரப்பு தரல இல்ல நீங்க பொண்டாட்டியா நீங்க புருஷனா உன்னை வச்சிருக்கேன் நான் உன்னை வச்சிருக்கேன் இங்க என்ன தொழில் பண்ற இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் அதத்தான் பண்ண நினைக்கிறேன் வாய்ப்பு இல்லாம மறுபடியும் கிளம்பிருச்சு என்னடா இது என்கிட்ட ரெண்டு வண்டியா கிளம்புதுடா சரி என்ன தொழில் பண்ற வியாபாரம் பண்றேன் என்ன வியாபாரம் நான் 7 வயசுல எழுதி வித்தவே நான் 7 வயசுல எழுதி வித்தவா 16 இதுவா இதுதான் இளநீ கைய அந்த பக்கம் நீட்டி பேசு கைய பிடிச்சு ஓடிச்சு விடுது நம்ம மாங்காய் மாதிரி வச்சுக்கிட்டு இளநீன்ற கண்ணு தெரியுதா தெரியல சரி சரி அது இருக்கட்டும் இங்க இருனே பேசாம இரு அண்ணே உன் மொண்டாடிக்கு இருக்குல்ல இங்க பாரு இங்க மொகரே இளநீ இருக்குல்ல உன் இளநீல எப்படி அரைப்படி தண்ணி தருமா தேருங்க உன் தண்ணி தித்திப்பா இருக்குமா நல்லா தித்திப்பா இருக்கும் உன் தண்ணி எனக்கு வேணாம் நான் 4 நாளைக்கு முன்னாடி மலையில நனைஞ்சேன்னு சளி பிடிச்சிருக்கு அந்த இளநீக்குல இருக்குல்ல வழுக்க கீத்து தெரியாம தான் கேக்குறேன் ஒன்னத்துக்கு உதவாத சரக்க வாங்கி குடிக்கிறீல முடக்க இதை குடிச்சானே அதுக்கு இதை குடிச்சாவது புண்ணியம் கிடைக்கும் இல்ல அது எனக்கு லேசா ஒமட்டேன் இந்த கீத்துனா எனக்கு மழுக்குன்னு இருக்கு ஏண்டா நான் கேக்குறேன் 2 இருக்கு ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க ரெண்டு இளநீ வாங்கிக்கங்க நான் வேணாம்னு சொல்லல முதல்ல அண்ணனை பார்த்தா இருங்க 2 பேரும் முதல்ல காசு எடுத்து வைங்க ஏமா அங்க இருங்க நான் இதனால 2 வீடு வெத்தவேன் நானு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல காசு இங்க போட்டீங்க இங்க ஓடியாந்துச்சு ஏய் காசை பாக்கெட்டுக்குள்ள தேடுமையா நீ வேற எதையோ தேடிக்கிட்டு இருக்க சைடுல ஓட்ட இதுவரை வச்சிருக்கேன் ஒண்ணு ஒண்ணு அவ்வளவு தூரமா ஓட்டைய வச்சிருப்பாங்க உன் கையை விட்டு பாருவே உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் இளநீ 50 ரூபா 2 இளநீ ஒரு இளநீ 25 ரூபா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் போடுங்க போனா போதும் 40 ரூபா தா ஒண்ணுக்கு இல்ல ஒண்ணு 2 இளநிக்கு 40 ரூபா கொடுத்துட்டு நாங்க சூர்யா விட்டு சாமனை வித்து விட்டு தெருவுல தெரிய ஏன் சூர்யாவோட சாமா ஏற்கனவே வித்து போய் தானே கிடக்கு மறுபடியும் சொல்லு பாப்பா நான் 7 வயசுல எழுதி வித்தவே 14 வயசுல எழுதி வித்தவே ஜெயப்புரியா விட்டு இதுல இளநீ தொங்கிருச்சு இளநீ எத்தா இருக்கு நீ எனக்கு ரொம்ப நாளா காதுல பூ வைக்க பாக்குற அல்வா கொடுக்கலான்னு பாக்குறேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாடகம் நடக்கும் போது மழை விழுந்து நாடகம் நிக்கிற மாதிரி வாய்ப்பு வந்தாலும் வரும் அன்னைக்கு நீ வேணுக்குள்ள போர்வைய பொத்துக்கிட்டு கமுக்கமா படுத்து கிடக்கும் போது என்ன பண்ணு ஜெயப்புரியா முட்டி இத உருகி போர்வைய உருகி என்ன இப்படி எல்லாம் பப்புக்கார பேச மாட்டேன் இன்னைக்கு இப்படி பேசுறானே பூ போட்ட பச்சை கலர் சட்டி சரியா சொன்னேனா அவன் என்னடா கண்டுபிடிக்க சரியா இல்ல சகப்பு அவ உருகி நம்ம அருணவன்ட்ட கொடுப்பேன் எனக்கே சந்தேகமா இருக்கு அவரு என்னையா நடக்குது அட நீ வாய மூடுறா நீ எல்லாம் ஒரு அண்ணனடா மானகட இளநீ தொங்கிருச்சு இளநீ இருக்குதம்மா நான் இதுல ஏறி இதுல நான் மட்டும் ஏறி நீங்க ஏறிட்டு போய் மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்வதி கிளவிய பிடிச்சு ஏறி ஏப்பா நீ மட்டும் இது நான் மட்டும் கிளவியா இந்த பயலுக்கு பாரு சைடி தமிழ் அடி அடிக்கிறாங்க பாரு ஆனா இவங்க ரொம்ப காச்சப்பட்டுல கிடக்குறாங்க இவங்க அப்பா அதுக்கு மொத்தத்துல என்னைய மாமாவளை வாக்க சொல்றாங்களாப்பா அந்த பயலு உளுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கும்
என் சோட்டு புண்டுகளா இளவாழ தண்டுகளா இன்றோட்டு பொண்ணுகளா இளவாழ தண்டுகளா மாங்குளத்து கரமேலே மயிலுலத்தும் சின்னமனே மயிலுலத்தும் சின்னமனே எடகிலே நான் இருந்து பாடும் குரல் கேட்கலையா பாடும் குரல் கேட்கலையா அப்படி உள்ள எனக்கு சின்ன சந்தேகம் நேத்துல இங்க இருக்கேம்மா நான் இங்க இருக்கேன் அம்மா நான் இங்க இருக்கேன் இருட்டா இருக்கா ஏப்பா நேத்துல பரபரப்பா அதெல்லாம் பார்த்தா எல்லாம் கருங்கும்னு தெரியுது. நேத்துல பரபரப்பா செஞ்சேன் இன்னைக்கு ரொம்ப ரசிச்சு ஒவ்வொன்று செய்யறேன்னு நேத்து வேற வாகான ஆலமரா ஆலமரா அங்க வில்லுது மதி நைர தங்கன் நானே 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 வில்லுத விட்டு கீழறங்கி புதிய முடிக்க போறேன் தங்கன் நானே 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 டேய் ஐயோ இந்த மாதிரி பண்ணணும் போல தோணுதுடா ஒரே ஒரு வாய்ப்பு கூட என்ன வளர்த்து தங்க என் பொச்சு இப்படி ஒரு பப்புடுக்கார ரொப்ப பையில கொண்டு வந்துருக்கடா நீ இன்னும் நீடா ஒரு நாடா அமைப்பாளடா இவன் தொழில் செய்ய வாடா ஆமா இல்ல நாடக உலகத்திலே நீங்க ஒரு ஜென்டில்மேன் எனக்கு தெரியும் ஆனா இதுக்கு போய் இப்படி அலையலாமா பூரா அதுக்கு தாண்டா செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தோல் டெம்பரா இருக்கிற வரையும் தான் 10 வயர் ரவுண்டு கட்டி சுத்துவேன் இது என்னைக்கு சுருங்க ஆரம்பிச்சிருச்சோ உன்னை மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல கடலை பருப்பு விற்க கூட உன்னை கக்கூஸ்கள கூட கூப்பிட மாட்டாங்க இருக்கிற வரையும் செஞ்சு பிடிச்சாவும்டா என்ன செய்ய போறோம் நல்லது கெட்டதை செஞ்சு பிடிச்சா உன்னை பொளக்க போறேன் விழுதவிட்டு கீழறங்கி கீழறங்கி விழுதவிட்டு கீழறங்கி கீழறங்கி என்ன பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கு என்ன இந்த பையன் நாக்க நீட்றாப்ல அவன் தயவுசெய்து இந்த மனநல டாக்டர் இருந்தா உடனே வர சொல்லுங்க என்னமோ ஆச்சு அவனுக்கு கொண்ட போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கோயிலுக்கு எங்க போல சாமி கோயிலுக்கு கூட்டமாக வந்துடுவான் பச்சை பார்வை தீராதடி பச்சங்குறி நாரதடி வந்தன உனக்கு பூசவா சந்தனம் பச்சை பார்வை தீராதடி பச்சங்குறி நாரதடி வந்தன பூசவா கண்டுபட்டுச்சா சரி மறுபடியும் போட்டுக்கலாம்ப்பா பவுடர் அழிஞ்சு போனா பச்சை பார்வை தீராதடி பச்சங்குறி நாரதடி
மாலை போல மண்டைய போடுது. இருங்க வந்தல இருந்து என்னமோ தேடிக்கிட்டே இருக்கீங்க என்ன 2 10 ரூபா காயின்ஸ் போட்டு இந்த இதுக்குள்ள கக்கத்துல போய் கிடக்குடா. 6:30 கீழ இறங்கி வந்துருமா? காலைக்குள்ள வந்துருமா? அப்போது பார்த்த புள்ள இவாடையானம் தெரியுமில்ல. கிச்சன் இருக்குடா. இந்த உங்க அம்மா அப்பாவும் சரி எங்க அம்மா அப்பாவும் சரி 2 பேரும் உனக்கு ஒரு மாப்பிள்ளையா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தா இந்த பொருத்தம் வராது. உன் முகமும் வட்டமா இருக்கா இருக்கா? உன் பேக்கும் சரியா இருக்கா? இருக்கா? ஏன் முன்னாடியும் நல்லா இருக்கா? என்ன முன்னாடி நல்லா இருக்கான்னு ஏன்ட கேட்டா எனக்கு அச்சோ ஐயரு மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு 6 மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஐயர மீன் பிடிக்க போற ஆத்துல 6 மீன் மாட்டிக்கிட்டு சேத்துல. ஒரு 1000 மீன் பிடிக்க போற ஆத்துல ஒரு 6 மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி விட்டேன் நேரில் நான் கல்யாணத்தை சொல்லி விட்டேன் நேரில் உன்னை கை பிடிச்சு கொண்டாடுவேன் ஊர்ல தேடுவேன். 1000 மீன் சுட்டு தரீங்க என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரீங்க. எவ்வளவு செலவானாலும் சரி சொத்து பணியாரம் சுட்டு தரீங்க என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரீங்க. முட்டை பணியாரம் இருக்கு சாப்பிடுறீங்களா? நீயே தின்னு. எங்க அப்பத்தா விட்டு மிட்ட பணியாரம் அது நீயே தின்னு. எனக்கு எந்த பணியாரம் செய்யப்பிரியா விட்டு விட்ட பணியாரம் வேணுமா? பணியாரம் சுட்டு தரீங்க. பஞ்சு முட்டா சேலை கட்டி பட்டு பண்ண அவுக்க போட்டு நெஞ்சு குள்ள நீ வாரியா. சுட்டே விடுவேன், தூக்கி எரிஞ்சிருவேன் அந்த பக்கம். ஜெயப்பிரியா ஐ லவ் யூ. உங்கள்கிட்ட குண்டை கொடு அடிச்சு வரேன். ஜெயப்பிரியா சொல்லுங்க தன்ராஜ். கிட்டவா இது போதுமா? இன்னும் கிட்டவா? நான் என்ன சவுத் ஆப்பிரிக்கால தான் வந்திருக்கேன். கிட்டவா சும்மா இருக்கேன். ஜெயப்பிரியா தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். இந்த ஓனாங்குச்சி மாதிரி இருக்கு பாருங்க, அதை வாய் அடங்கி. வா ஏறுப்பா. இது முடிவிட்டு வானா இப்போ. உங்களோட மகிழ்ச்சிக்காண்டி தான் நான் நான் ஆகிறேன் உங்களை தம்பி. நான் சரி படியா. ஜெயப்பிரியா என்னைய விட்டுட்டு வேற வண்டியும் ஜம்ப் பண்ணி போயிருவியா? அப்படியே பட்டவள நீ ஏண்டா எப்படி உத்தமிடா. கோபால் அப்படியே அதான் கோபால் லதா நீங்க இல்லனா செத்துருவே கோபால், செத்துருவே கோபால். சண்டாளி மக சருகவளை விட்டு கொலகார பய தெய்வத்துக்கு முன்னாடி பச்சை பொய் சொல்றாடா. இல்ல இல்ல நான் செத்து 3 நாள் குழி காயுதோ இல்லையோ அடுத்த புருஷன் தூக்கிடுவேடி சண்டாளி மக. இல்ல இல்ல சொன்ன நான் நடிக்கத்தான் கோபால் வந்தேன். நடிப்பா உங்கள் அன்புக்கு முன்னாடி ஜெயப்பிரியா. ஹலோ கண்ணகண்ண மன்னகதி நாடகத்தை முடிக்க பார்க்குற பத்தியா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏண்டி கள்ளச்சி
என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரிகளையா நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு கால் ரெண்டும் போகுது பின்ன நான் முத்தம் போட துடிக்கிறேன் ஒண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு காடந்து போகுது பின்ன நான் முத்தம் போட துடிக்கிறேன் ஒண்ணு நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ காய்தானா வளர்ந்தானா சொன்னா என்ன கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா அத்தமக போல வந்து அங்க எங்க மேய்ந்த அந்தமான காத்த விட்டு அந்த கிட்ட போவ முள்ளுத்தச்சாடு போல நெஞ்சு கூலி நோக முட்டையிட்ட காடை எங்க காட்ட விட்டு போக கரையாட்டு கோவையில் கூட ஒரு வார மாசம் வரும் கிறுக்கேத்து மாமனு சொல்லும் மறுநாள் மாறிவிடும் நான் உங்களை கிறுக்கிட வல்ல என் புத்தியில் வேறொன்றும் இல்ல நான் உடும்புக்கு பிறந்தவன் புள்ள சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்லை நீ காய்தானா பழந்தானா சொன்னா என்ன ஏடி கள்ளச்சி கள்ளச்சி தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன உரியலையா லே 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 கொல்லங்குடி தாலுகாவில் பொம்பளைக்க பஞ்சம் ஆக மொத்தம் உன்னை கண்டு ஆடி போச்சு நெஞ்சம் பித்தம் கொஞ்சம் கூடி போனா இப்படித்தான் கெஞ்சம் சத்தம் செய்யும் நெஞ்சு பூட்ட சாத்தி வை கொஞ்சம் கொடிகாடு சக்கரம் வள்ளி அறியாம கேடு வைக்கும் அதுபோல பொம்பளை ஜாதி அறியாம மனசு வைக்கும் நீ வட்டுன்னு முன்ன வந்து நில்லு என் பொட்டுல அடிச்சு நீ சொல்லு அடி நமக்குள்ள எதுக்குடி முள்ளு அடி நாவுக்கு தூரம் இல்ல பல்லு நான் முடிவோட ரெடிதாண்டி முடிவா சொல்லு ஏடி கள்ளச்சி என்ன வெறிகளையா ஓடி வெள்ளச்சி என்ன உரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு உன் காடண்டு போகுது பின்ன நான் முத்தமோட துடிக்கிறேன் ஒண்ணு நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ காய்தானா வளர்ந்தானா சொன்னா என்ன ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா ஒரு பாட்டு பாடு மாமா எனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பிறந்தவ இவதான் தள்ளிக்குள்ள குளிக்குள்ள இவளுக்கு என்ன சொல்ல எவரா மூடினா இவரான்னு கூவி அழைச்சா ஆசமாமே இவரான்னு பாட்டு படுத்தா உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவரா என்ன விட உனக்கு இங்கு மனசுக்கு பிடிச்சவ எவனா ஊரு எல்லாம் இவதான கூவி அழைச்ச ஆத்தமாம இவதான பாட்டு படிச்சா
கடிச்சது பார்த்திருக்கேன். ஏய், பூய் வேணாக்குறா. மசையில இருக்கு. எனக்கென பிறந்த மரங்க கட்டி பறந்தவ இவதா. என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவ இவதா. ஏய், என்னடா பண்ற? நீ சூட்டும் பூவுக்காக நெடுங்கூந்தல் ஆடுது, நீ வைக்கும் பொட்டுக்காக நடுநீட்டு வாடுது. ஆத்தாடி உன்னத்தாலே உயிர்நாடி தேடுது, காவிரியிலே போகுது, கடலுக்கு கூடுது. என்ன கிளையுட் திங்கள் பூவாக, மையல் எழுதி மஞ்சள் குடி கையை கோத்தாடு, அடங்காத ஆசை கொண்டு நானும் போராடு. எனக்கென பிறந்த மரங்க கட்டி பறந்தவ இவதா. இவனா, இவனா, என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சது இவதா. ஊரையெல்லாம் இவதானே கூவி அனுப்ப. ஆசமாமே உனக்காக பாட்டு படிப்பா. அம்மாடியோ எனக்கென பிறந்த மரங்க கட்டி பறந்தவ இவதா. இவனா, இவனா, என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சது இவனா. ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைத்த.